ஓதுவார்களை ஒதுக்கிவிடாமல், தமிழை தாழ்த்திவிடாமல் கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும். உயர்நீதிமன்றம் உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். அன்றைய நாள் முதலே இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்வுகளிலும் வடமொழி என அழைக்கப்படும் சமஸ்கிருத மொழிக்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இறைவனுக்கு செய்யப்படும் அர்ச்சனைகளும் பெரும்பாலும் சமஸ்கிருத மொழியிலேயே உள்ளது. இதற்கென சிறப்பு வகுப்புகளில் பயின்றவர்கள் மட்டுமே இவ்வகை மந்திரங்களை ஓதும் திறன் வாய்ந்தவர்களாக உள்ளனர். இவ்வாறு கோவிலில் செய்யப்படும் அர்ச்சனை, வழிபாடு, கும்பாபிஷேக நிகழ்வு மற்றும் திருமண நிகழ்வுகள் போன்றவற்றில் சமஸ்கிருத மொழியிலேயே மந்திரம் ஓதும் நிலை இருந்து வந்தது. அன்றைய நாளில் இந்திய நாட்டின் 4 வேதங்களான ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்கள் அனைத்தும் வடமொழியிலேயே எழுதப்பட்டிருப்பதால் அவையே இன்றைய நாள் வரை மந்திரங்களாக கருதப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. இம்மந்திரங்களுக்கு நிகராக தமிழ் மொழியிலும் அநேக புத்தகங்கள் இயற்றப்பட்டுள்ளன. இன்றைய நாளில் அவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கோவில் முதற்கொண்டு அனைத்து நிகழ்வுகளிலும் இப்புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள பாசுரங்களை ஓதுவதற்கென ஓதுவார்கள் என ஒரு பிரிவினர் உருவாகி உள்ளனர். இவர்களுக்கும் சமஸ்கிருத மொழியில் மந்திரங்கள் ஓதுபவர்களுக்கும் சம மரியாதை வழங்கப்படுகிறதா என்பது கேள்விக்குறியே. இது சம்பந்தமான ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. வழக்கு தொடர்ந்தவர் கடலூர் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர். வழக்கின் சாரம்: கோவில்களில் நடைபெறும் கும்பாபிஷேக விழாக்களில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ் மொழியும் பயன்படுத்த வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் சில கோவில் நிர்வாகங்கள் இதனை சரியாக பின்பற்றுவதில்லை என்றும், மேலும் இத்தமிழ் மொழியில் பாசுரங்களை பாடும் ஓதுவார்களுக்கு உரிய வகையில் மரியாதை வழங்கப்படுவதில்லை என்றும், அவர்கள் யாகசாலைக்கு வெளியே நின்றபடி பாசுரங்களை பாடவும், சமஸ்கிருத மொழியில் மந்திரம் ஓதுபவர்களுக்கு மட்டும் யாகசாலைக்குள் அமர்ந்து மந்திரம் ஓதவும் அனுமதிக்கப்படுவது ஒரு வேற்றுமையை ஏற்படுத்தும் நிகழ்வு எனவும் எடுத்துரைக்கப்பட்டது. இதனை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே பல உத்தரவுகளும் வழிகாட்டுதல்களும் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை சரியாக பின்பற்றாதது வருத்தமளிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மந்திரம் ஓதும் இரு தரப்பினரில் ஓதும் மந்திரத்தின் மொழி சார்ந்து ஒரு தரப்பினரை அமர வைத்து மந்திரம் ஓதச் செய்வதும் மற்றொரு தரப்பினரை நிற்கச் செய்வதும் ஒரு வகை தீண்டாமை போன்றது என அறிவுறுத்தப்பட்டது. எனவே அனைத்து கோவில்களின் கும்பாபிஷேக நிகழ்வுகளிலும் சமஸ்கிருத மொழியில் மந்திரம் ஓதும் நபர்களுக்கு இணையான அனைத்து வகை மரியாதையும் தமிழில் பாசுரம் ஓதும் ஓதுவார்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. வேற்றுமை களைவோம், விழிப்புடன் வாழ்வோம்.
தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.